ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோக்கியோ விலாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ண போகிறோம் வீட்லேயே சிம்பிளான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அக்கா பசங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க கூட டோக்கியோ கொஞ்சம் ஃபன் பண்ணியிருக்கா. அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஒரு லவ்வபிள் ஃபீல் வருது. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் நான் டோக்கிக்கு தட்டு இட்லி வச்சுட்டேன். அதோடு வந்துட்டு வெள்ளை சுண்டல் அதில் வந்துட்டு கறி பண்ணிட்டேன். ஜஸ்ட் எப்பவும் போல் வந்துட்டு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு காரம் இல்லாமல் கோகோனட் பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு டோக்கியோவுக்கு வந்துட்டு கறி பண்ணிட்டேன். அண்ட் அக்கா பசங்க 2 பேருமே வந்துட்டு மேகி சாப்பிட்டுட்ருக்காங்க. மேகி அவங்களோட ஃபேவரெட்டு, அதனால் அது வேணும், இட்லி வேண்டாம், எப்போவுமே சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மேகி சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் ஃப்ரைட் ரைஸும் அவங்க கேட்ட மெனு தான். மார்னிங் நிக்கிக்கு வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் அண்டு வெள்ளை சுண்டல் குழம்பு தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் ப்ரோட்டீனுக்காக முட்டையும். டோக்கிக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். ஸோ டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் கேட்டதுனால சரி ஓகே நைட்டுக்கும் இப்பயும் சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் வந்துட்டு முன்னாடியே நம்ம பாயில் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் நம்ம இந்த ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நமக்கும் ஏதோ கொஞ்சம் நல்லது சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பட்டா, லவங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாரு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் புதினா, இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி தண்ணி வந்துட்டு கொதிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நெய் வந்துட்டு ஊற்றிக்கிட்டு ரைஸ் போட்டுட்டோம்னா அந்த ரைஸ் வந்துட்டு ஒட்டி பிடிக்காமல் செப்பரேட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணாலும் சரி, பிரியாணி டைம்லேயும் சரி, நமக்கு அது அந்த கறியோட மசாலாவோட ஒட்டி பிடிக்காமல் ரைஸ் தனித்தனியாக வரும். இதுதான் வந்துட்டு ஒரு டெக்னிக். நமக்கு பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ் செய்திருந்தாலும் சரி, கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ நம்ம வந்துட்டு அந்த சாப்பாடு கொதிக்க வைக்கிற போது போட்டுட்டோம்னா சாப்பாடு எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு அப்படியே ஆப்டாக வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக கடையில் கொடுக்குற மாதிரியே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு என்னெல்லாம் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வீட்டில் ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு, ஸோ அந்த கேரட்டை பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கேப்சிகம் இருந்துச்சு, ஸோ அந்த ஒரு கேப்சிகமும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கோஸ் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய கோஸ் போட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு பொரியல் போல் ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பி ஃப்ளேவர் வராமலேயே போயிடும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா நம்ம வீட்டில் வாங்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அக்காங்க வந்திருக்காங்க அப்படின்றதுனால நம்ம காரம் இல்லாமல் சாப்பிட்டு பழகி போச்சு. பட் அவங்களுக்கு பழகி போகாது இல்லையா, அதனால் வந்துட்டு நேற்று தான் பச்சை மிளகா எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா அண்ட் பன்னீர். இது வந்துட்டு அன்பிளான் தான் ஃப்ரைட் ரைஸ். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் கேரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸ் இது எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு டக்குன்னு பிளானை வந்துட்டு ஃப்ரைட் ரைஸாக மாற்றிட்டோம். ஆக்சுவலி பன்னீர் வாங்கினது சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறதுக்காக தான், பன்னீர் பட்டர் மசாலா. பட் டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொன்ன உடனே டக்குன்னு கடைக்கெலாம் சிக்கன்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கெலாம் முடியாதுன்றதுனால பன்னீரை வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கரண்ட் குக்கர் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்துட்டு பிரியாணி பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு எப்பயும் வாங்கினது 2010 இல்லை 2005 கூட தெரியலங்க. எங்கள் பாட்டி இருக்கும்போது வாங்கி வச்சது. அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணாமல் பத்திரமா எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இது ஓல்டு மாடல். இப்போ இருக்கிற கரண்ட் குக்கர் எல்லாமே வேறு ஒரு மாடலில் இருக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு கீ வேணும்னா கீ டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீ இல்லைனாலும் பரவாயில்ல, கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்சட் ஆயில் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிக்கிக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஒரே ஆயிலை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, மிக்சட் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு தடவையும் ஒரு ஆயில், லைக் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி ஒரு தடவையும் ஒரு ஆயில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு சூடான உடனே கேரட்டும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா லைட்டாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கேப்சிகம் அண்ட் வந்துட்டு கோஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு
பச்சை மிளகா இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த சாஸஸ் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல், உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ கெட்டது. எப்போவுமே நம்ம இது யூஸ் பண்ணவும் கூடாது. இது நான் வந்துட்டு இவங்க வந்தாங்கன்னா யூஸ் ஆகும், யாராச்சும் வந்துட்டு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்றதுக்காக மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். நாங்கள் மேக்ஸிமம் இது வந்துட்டு செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. நாங்கள் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா கூட வெரி சிம்பிளாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றது. ஸோ அந்த ரெட் சாஸும் சோயா சாஸும் வீட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் காலி ஆகிடுச்சுன்னா புதுசாக வாங்க மாட்டேன். அதையுமே வந்துட்டு பேன் பண்ணிவிட்டேன். டோக்கியோ வளர்ந்துட்டுருக்கா, அவள் முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்றது வந்துட்டு நல்லது கிடையாதுன்றதுனால அதையுமே பேன் பண்ணிடலான்னு இருக்கேன். அண்ட் மேகி மசாலா காலையில் இவங்களுக்கு செஞ்சுருந்தேன். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, கார்லிக் சில்லி அந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பேக்கெட் மட்டும் 2 பேருக்கும் போட்டுட்டு ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுட்டேன். அப்போ அதையும் இனி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க. சால்ட்டு இதெல்லாமே வந்துட்டு நம்ம காய்கறி போடும்போது சாட்டே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கார்னையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதாங்க. ரொம்ப 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 சிம்பிள் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடாதுங்க. எப்போயாச்சும் அக்கேஷ்னலாக சாப்பிட்றது ஓகே. பட் இதையே ஒரு வேலையை வச்சுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை வந்துட்டு வீட்லேயே நான் வந்துட்டு ஹெல்த்தியாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீட்லேயே வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சாஸ் எல்லாம் யூஸ் பண்ண அதெல்லாம் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் நமக்கு விற்கிறாங்களே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயாச்சும் சாப்பிட்றது ஓகே. போ போடா செல்லோ. எந்தம்மா எந்த அக்காவை அடிச்சோ டோக்கி? எந்தனா அக்காவை அடிச்சோ? பாவல்லே சாரி பண்ணோ. சானு அடிச்சோ? ஜானுவை சானு அடிச்சோ? ரெண்டாலும் அடிச்சோ? ஆறாறு அடிச்சோ? டோக்கியும் ஜானு அடிச்சோ? எந்த நாங்க அடிக்கம்பாடியிலோ பாவல்லே. சாரி பரா ஜானு சேச்சிக்கு சாரி பரா. போயிட்டு சாரி பாருங்க. போ 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 வேகம் போ, வேகம் போடா.